இன்னைக்கு நாங்க மக்களோட கூட்டணியில இருக்கோம். இன்னைக்கு மக்களோட நான் கூட்டணி மக்கள் நான் தெளிவா சொல்றேன் சார். மக்களோட கூட்டணியில இன்னைக்கு நாங்க இருக்கோம். ஜனவரி 9 எங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு அந்த விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க சார். விஜய் இப்போ வந்து பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் தான் பார்க்க முடியும். ஆரம்பிக்கும் எப்படி பார்க்க முடியும் சார்? சரி, ஒரு பதில கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? மேடையில வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு இருக்கு. இது வரைக்கும் சினிமால சொல்லாத விஜய் எனக்கு அரசியல்ல சொல்லி இருக்கிறாரு. அதனால அவங்க ஒரு நட்பு இருக்கு. அதை தான் அவங்க வெளிப்படவே எங்க மேடையில சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னார்னா, விஜயகாந்த் சார் இருந்தப்பெல்லாம் ஒரு பேசல, மறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அரசியலுக்காக பேசுறாருன்ற மாதிரி. அது எங்க பொதுச்செயலா தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அதே கருத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா சீமானான அந்த உண்மையை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நாங்க அதே சீமான் தான் விஜயகாந்த் அவரை எதிர்த்து அந்த நேரத்தில் அப்படி பேசினாரு. ஏன்னா இன்னைக்கு சீமானான வந்து இன்னைக்கு யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்துருக்காரு. அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் கேப்டன் ட்ரெண்டு. நாங்க இந்த விஷயத்த உறக்க சொன்ன சீமானா எல்லா விஷயத்தையும் நாங்க உண்மை நாங்க சொல்லல. அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினாதான் நீங்க அவர் பெரிய ஆனார். இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டெல்லாம் நீ கேப்டன் திட்டினால தான் அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு யாரு ட்ரெண்ட் இன்னைக்கு அவரை திட்டுவாங்க. அதனால ட்ரெண்டுக்கு மேலேயே போறாங்களே தவிர